என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல நம்மளுடைய ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரே ஒரு செட்டிங் இருக்குது. அந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு போகிற வியூஸை விட கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமான வியூஸ் வரும். ஸோ அது என்ன செட்டிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த செட்டிங் வந்து மானிட்டைஸ் ஆன யூடியூபர்களுக்கு மட்டும்தான் வரும். அதுக்காக மானிட்டைஸ் ஆகாதவங்க பார்க்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே கட்டாயம் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா இந்த ஒரு செட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த செட்டிங் வந்து உங்கள் நார்மல் யூடியூப் ஆப்லேயோ ஒய்டி ஸ்டுடியோலேயோ இருக்காது. க்ரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சில செட்டிங்ஸ் வரும். அந்த செட்டிங்ஸில் ஒரு எவ்ரி ஒன், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து எவ்ரிவேர், ரெண்டாவது மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டில் ஒன்லி மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து யூடியூப் ஆகட்டும் அல்லது யூடியூப்லேருந்து ஷேர் ஆகி வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் உங்கள் ஆடியன்ஸை ஷேர் பண்ணாலும் அங்கேருந்து பார்த்தாலும் அது வந்து யூடியூபுக்குள்ளே உங்கள் ஆடியன்ஸை கொண்டு வர வச்சு அவங்களுக்கு ஆடு ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இது பண்ணும். இது மூலிமா உங்களுடைய ரெவன்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மறக்காமல், ஒரு மானிட்டைஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த செட்டிங்ஸில் மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு செட்டிங் எனேபிள் ஆகும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்கை நான் சொன்ன மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இப்போ கிடைக்கிற ரெவன்யூவை விட கண்டிப்பாக அதிகமான ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.